வணக்கம். நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இசைத்தமிழை பற்றி பார்க்கலாம். இசைத்தமிழ் வந்து என்ன பார்க்கலாம்னா, அரசியலங்குமரின்ற படத்தில் ஒரு பாடல் பார்க்கலாம். நேற்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்களோட பிறந்தநாள். அதாவது அவருடைய பிறந்தநாள்னா 13/4/2024 அவருடைய பிறந்தநாள், 94வது பிறந்தநாள் வந்தது. அதை கொண்டாடும் விதமாக நம்ம வந்து, ஏன்னா இது என்றைக்கு ஒளிபரப்புன்னு தெரியாது, நான் நேற்றுன்னு சொல்லியிருக்கிறேன். 13/4 அவருடைய பிறந்தநாள். இந்த பாடல் வந்து அரசியலங்குமரின்ற திரைப்படத்தில் வந்து ஒரு பாடல், சின்ன பையலே செய்தி கேளடான்னு. அந்த பாடலே வந்து ரொம்ப எளிமையான பேச்சு தமிழில் இருக்கும். அதனால சின்ன குழந்தைக்கு கூட புரியும். சின்ன குழந்தைகளுக்காக தான் சொல்லப்பட்ட பாடல் தான் அது. அதே சமயம் பெரியவர்களுக்கும் சொல்லப்பட்ட பாடல் தான் அது. மிக சிறந்த ஒரு பாடல், மிக எளிய தமிழில் மிக அழகாக. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களோட சிறப்பே அதுதான். அவர் ரொம்ப 3வது 5வது வரைக்கும் தான் படித்திருக்கிறாரு. ரொம்ப அதிகம் படிக்கல. ஆனால் இப்போ உலகத்தை நன்றாக படித்தவர், உலக அனுபவம் அதிகம். அவர் வந்து 17 விதமான தொழில்கள் செய்தார் என்று சொல்வார்கள். நிறைய எல்லா தொழில்களும் நட்டப்பட்டு ஒரு தொழிலாக செஞ்சுருக்கிறதுனால எல்லா தொழிலினுடைய அனுபவம், எல்லா தொழில் சம்மந்தப்படுகிற மக்களிடமிருந்து பெற்ற அனுபவ அறிவு, பட்டறிவு இதெல்லாம் வைத்து அவருடைய ஒவ்வொரு பாடல்களும் எளிய மக்களிடம் பழகியதுனால அந்த எளிய சொற்களில் வைத்து அவர் எழுதியிருப்பார். அதுதான் ரொம்ப மிக சிறப்பது. மிக அழகான ஒரு வரிகளுக்கு சொந்தக்காரர். அதாவது அவர் பொது உடைமை சிந்தனைக்காரர். அதனால வந்து இந்த ஏழையின் பக்கம் இருக்கும் அவரோட வரிகள் எல்லாமே. பணக்காரர்களையோ அந்த என்ன சொல்கிறது, ஒரு உரிமையை வலுக்கட்டாயமாக பறித்த ஒரு நபர்களை குறித்தான ஒரு தாக்கம் சிந்தனை நிறைய இருக்கும். பொது கம்யூனிச சிந்தனைக்கு சொந்தக்காரர். அதனால் அவரோட வரிகள் எல்லாமே புரட்சியாக இருக்கும். மிக அழகான ஒரு கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு சிந்தனையே, தனி சிந்தனை அவரது. அந்த மாதிரியா இருக்கும். அதாவது அவர் 29 வயதிலெல்லாம் இறந்து விட்டார். இருந்தாலும் அந்த குறைந்த காலத்தில் அவர் வந்து ஒரு 250 அப்படி பாடல்கள் தான் எழுதியிருக்காரு. ஆனால் எல்லா பாடல்களும் எல்லா வரிகளும் முத்தானவை. அவருடைய திரைப்பட பாடல்கள் அமைந்த விதம் வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் சொல்வார், நான் முதலமைச்சராக நாற்காலில் உட்காந்துருக்கிறேன்னா அந்த 4 கால்களில் ஒரு கால் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு சொந்தம் என்று சொன்னார். ஏன்னா அந்த காலத்தில் கண்ணதாசன், வாலி இவங்கெல்லாம் வராத முன்ன மருதகாசி அவங்கெல்லாம் எழுதிட்டு இருக்கும்போது இந்த புரட்சி பாடல்களுக்கும் இந்த பொது சிந்தனைகளுக்கும் இந்த பொது உடைமை இந்த புரட்சி கருத்துக்களுக்கும் பேர் போனவர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தான். அவர் வந்து அந்த எம்ஜிஆர் அவர்களோட பாடல்கள் இந்த மாதிரி வரிகளை எல்லாம் புகுத்தும் போது அந்த எம்ஜிஆருக்கான ஒரு பிம்பம் கட்டமைக்க இந்த வரிகள் மிகவும் உதவியாக இருந்தது. அதைத்தான் அவர் சொன்னார். நான் இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கிறேன்னா அந்த 4 காலுக்கு ஒரு காலுக்கு சொந்தக்காரர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்று சொன்னார். அப்பேற்பட்ட ஒரு வரிகள் எல்லாம், அது இந்த பாடலுக்கு ஒரு நிச்சயமான ஒரு உதாரணம் என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட பாடல் இந்த பாடல். அந்த பாடலில் வந்து அந்த குழந்தைய வச்சுட்டு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு குழந்தைய வச்சுட்டு ஒரு பாட்டு பாடுறார். குழந்தை அழுது, அதுக்கு ஒரு குழந்தை தாளாட்டுறதுக்கு கூட புத்திமதி சொல்ல பயன்படுத்திக்கிற ஒரு வரிகளாக இருக்கும். அந்த காலத்தில் திரைப்படத்தில் அந்த ஒரு தார்மீக உணர்வோடு தான் படங்கள்லாம் எடுத்துருக்குறாங்க. குழந்தைகளுக்கு நிறைய செய்திகளை சொல்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப பொறுப்போடு நடந்திருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். சின்ன பயலே செய்தி கேளடா, சின்ன பயலே செய்தி கேளடா, நான் சொல்ல போகிற வார்த்தையை நன்றாக எண்ணி பாருடா, நீ எண்ணி பாருடா, நான் சொல்கிறது பெருசு இல்லை, நீ நினச்சி பாரு, அதுதான் பெருசு அப்படின்ற மாதிரியான ஒரு வரிகள். அழகாக வயலின், மேண்டலின், டோலக், தபலா எல்லா இசைகளும் ரொம்ப பிரமாதமாக வரும். இது இசை வந்து ஜி ராமநாதன் அவர்கள். அரசியலங்குமரி என்ற படத்தில் ஜி ராமநாதன், பட்டுக்கோட்டை கல்யாண வரிகளை வந்து டிஎம்எஸ் அவ்வளோ அழகாக நல்லா உத்வேகமாக பாடி கொடுத்துருப்பார். மிக அழகது. நடிக்கிறது மக்கள் திலகம் நடிச்சிருப்பாங்க. அந்த காட்சியில் அந்த பாட்டை கவனிக்கிற மாதிரி கூட ராஜசுவாசன் அவர்கள் கூட வந்து போகிற மாதிரிலாம் ஒரு காட்சி இருக்கும். அதே மாதிரி அடுத்த பாடுறது பாருங்கள், சரணத்தில் ஆளும் வளரும் அறிவும் வளரும் அதுதாண்டா வளர்ச்சி. அறிவு ஆள் மட்டும் வளர்ந்தா அதுக்கு பேர் வீக்கம். அதாவது உடம்பு வளர்ச்சி தான், அது இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவர் பார்வையில் அது வீக்கம். ஆளும் வளரும், ஆளுக்கு தகுந்த அளவுக்கு கூடவே அறிவு வளர்ந்துக்கிட்டே போகணும். உடம்பட்ட வரதான் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்கிறார். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. உன்னை ஈன்ற போது அது எவ்வளோ ஆசையாக இருந்திருப்பா, என் பிள்ளை பெருசானா இப்படி ஆகும் அப்படி ஆகும், இதை சாதிக்குமாக்கும் அதை சாதிக்குமாக்கும், இப்படி பரப்புறம் பாரு, என் பையன் அப்படி பரப்புறான் பாரு. அந்த ஒரு சரண்யா ஒரு படத்தில் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஆடி போய் ஆவணி வந்தால் என் பிள்ளை டாப்பில் வருவான் அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒரு தாயினோட கனவு அது, என் பிள்ளை இப்படி தான் வரப்போகுது அப்படி தான் வரப்போகுதுன்னு ஒரு கனவு அது. அரசாலும் என்றே கூட கனவு பண்ணுவாங்க. அவங்களோட கனவின் எல்லை அது. எல்லாரும் அரசாகிறது இல்லை, ஆனால் அவங்களோட கனவின் எல்லை அவ்வளோதான். அந்த மாதிரி
மாதிரி ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சின்னு சொல்லிட்டு, உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. நீ வேற எந்த மகிழ்ச்சி நீ கொடுக்க வேணாம், பொன் பொருள்லாம் வாங்கி தரணும், இதுதான் நீ கொடுக்குற மகிழ்ச்சின்னு நீ திருப்பி கொடுக்குற ஒரே மகிழ்ச்சியாக அதை தான் சொல்லியிருக்கிறாரு கவிஞர். நாளும் ஒவ்வொரு பாடம் தரும் காலம் தரும் பயிற்சி. நாளும் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு பாடம் சொல்லி கொடுத்து நமக்கு ஒரு பயிற்சி கொடுத்து காலம் தட்டி தட்டி நம்மளை உருவாக்கி கொண்டே செல்லும். உன் நரம்போடு தான் பின்னி வளரும் தன்மான உணர்ச்சி. நீ வந்து எந்த இடத்துலையும் இந்த ஒரு கட்டுப்பட்டு ஒரு இதுவாக இருக்காத, குழையாக இருக்காத, தன்மானத்தோடு வாழ்ந்து காட்டு அப்படின்னு தான் இந்த புரட்சி சிந்தனைன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி பாடுறது. திருப்பி ரொம்ப அழகாக கிளாரினட், வயலின், டோலக்கெல்லாம் இசையெல்லாம் ரொம்ப அழகாக வரும். வந்துட்டு மனிதனாக வாழ வேண்டும் மனதில் வையடா. எது மனசில் வச்சுக்கணும், நீ எங்கே என்ன அளவுக்கு உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தாழ்ந்துட்டா கூட புத்தி கெட்டு போகக்கூடாது. அதே மாதிரி உயர்ந்தாலும் திமிர் வந்துடக்கூடாது. மனிதனாக வாழ வேண்டும் மனதில் வையடாது. எப்போவுமே 24 மணி நேரம் மனதில் வச்சுக்கோ. வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா. இந்த சமுதாயம், இந்த ஊர், இந்த நாடு, வீட்டுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே நீ தான் வலது கை. அதனால் நீ அதை மனசில் வச்சு நீ நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, தனி உடைமை கொள்கைகள் தீர தொண்டு செய்யடா. இதுதான் நான் சொன்னேன். தனி உடைமை இல்லாமல் பொது உடைமைக்கு வரணும்னு அவர் எப்போ பாரு அந்த சிந்தனை அதை நோக்கியே இருக்கும்னு சொன்னதை தான். தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, தானாக எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா. எல்லாம் அப்படி தான், எல்லாம் சரியாக போயிடும். அடுத்த மாதம் வந்தால் சரியாக போயிடும், இந்த மாதம் சித்திரம் வந்தால் சரியாக போயிடும், குரு பயிற்சி வந்தால் சரியாக போயிடும், சனி பயிற்சி வந்தால் சரியாக போயிடும். அப்படி கிடையாது. நீ முனைந்து முயற்சி செய்தாலே ஒழிய எதுவும் மாறாது என்பதற்கான ஒரு அழகான வரி தான் அது. தானாக எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா. அது வந்து பழசு, இப்போ அது மாதிரிலாம் ஒத்து வராது. நீ ப்ராக்டிக்கலாக செஞ்சாகணும்னு சொல்கிறது ரொம்ப அழகான ஒரு வரிகள். அதே மாதிரி நாங்கள் சின்னப்பெல்லாம் அப்படி தான், ஐயோ பேய் இருக்குது போகாதாங்க, நம்ம போகக்கூடாதுன்னு நினைக்கிற இடங்களுக்கெல்லாம் அங்கே பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, பூச்சிக்காரன் இருக்கான், அவன் பூச்சண்டை வந்து பிடிச்சின்னு போய்டும், இதெல்லாம் நம்மளை சொல்லி தான் வளர்த்தாங்க. அது எனக்கு சின்னப்போ இதெல்லாம் இந்த பாடல் கேட்கும் போதெல்லாம் அந்த வரிகள்லாம் ஞாபகத்துக்கு வரும். சின்னப்போ எனக்கு மிகவும் பிடித்த கவர்ந்த என்னை சிந்திக்க வைத்த பாடல்னு சொல்லலாம். இதை வேப்பமர உச்சியில் நின்று பேய் வர்ற மாதிரியே பாடுவார், உருட்டி 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 டிஎம்எஸ் அவர்கள். மிக அழகது. வேப்பமர உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. உனக்கு வீரமே இல்லாமல் பண்ணிவிடுவாங்க, உன்னை பயம் காட்டி 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 உன்னை கோழையாக்கிடுவாங்கன்றது ரொம்ப சத்தியமான ஒரு சொல் அது. வேப்பமர உச்சி நின்று பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை கொழுந்திலே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை. அவன் வேலை இல்லை, வெட்டி பேச்சு பையன், அவன் வார்த்தை சொல்லிட்டு போயிட்டான்னா அந்த மூளை இல்லாத வார்த்தையை நீ வந்து நம்பிடாத. அது அந்த மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாத. ரொம்ப தீவிரமாக இல்லை, வேடிக்கையாக கூட நம்பாத, கொஞ்சம் கூட அது விளையாட்டளவு கூட நீ நம்பாத அப்படின்னு சொல்கிறாரு. நீ வீட்டுக்குள்ளே வெம்பி முடங்கி கிடந்து வெம்பி விடாது. நீ வீட்டுக்குள்ளே கூட வேலையற்ற வீரர்களை மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே. நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே. நீ பயந்து பயந்து அப்படியே வெம்பி, அது வெம்புறதுன்னு என்ன, பழுத்து பெருசாக ஆளாக வேண்டிய ஒரு கனியோ காயோ ஒன்றுத்துக்குமே உதவாமல் அப்படியே வெம்பி அந்த பழுத்தல் வந்து எதுக்கும் உதவாது. அதுதான் வெம்பின்ற ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக போட்டிருக்காரு. வெம்பி விடாதேன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகு அந்த வார்த்தை. அப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப சிறந்த ஒரு பாடல். நாட்டுக்கு போய் சேர வேண்டிய வரிகளை கொடுத்த பட்டுக்கோட்டை அவர்களோட பாடல். இன்னொரு அடுத்த ஒரு பாடல் கூட பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் பாடல் தான் நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அதையும் பார்க்கலாம். இப்போதைக்கு நன்றி. கேளுங்க இந்த பாடலை. அரசியலங்குமரி படத்தில் சின்ன பையலை சேதி கேளடான்ற பாடல் டிஎம்எஸ் அவர்கள் மிக பிரமாதமாக பாடிய ஒரு பாடல். ஜி ஆர் ராமநாதன் இசையில் ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். கேட்போம். நன்றி, வணக்கம்.